இங்கே பாருங்கள், இப்போ நான் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 200 கிராம் வந்து பச்சரிசி. அந்த பச்சரிசியை வந்து நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு வேக போட்டு இந்த மாதிரி கொண்டாந்து வச்சுருக்கணும். அதுக்கு 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு பால், இது வந்து 1 கப்பு தேங்காய். இந்த 1 கப்பில் வந்து நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறோம் பாருங்கள், அந்த மாவு வந்து அந்த உளுந்து போடுறதுக்கு முன்னாடியே வெறும் அரிசி மட்டும் அரைக்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி 1 கப்பு எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு தேவையான பொருளாக அது இருக்குது. அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இப்போ பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து இங்கே பாருங்கள், இவ்வளோ அளவு இதுக்கு வந்து சால்ட் கொஞ்சமாக போட்டுக்குவோம். போட்டுட்டு இதை நல்லா அப்படி கலரிட்டு நல்லா கலரிக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சலன்னு கொதித்து நல்லா வரணும். அந்த சமயத்தில் நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சப்புறம் அது எப்படின்னு காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், மாவு இந்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்படி இருக்கணும், ரொம்ப தண்ணி விடாமல் நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். பிளேட் ஒன்று எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை நம்ம போட்டுட்டு இந்த மாவு எடுத்து இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு உருட்டி இப்படி போட்டுக்கணுங்க. உருட்டியும் போடலாம், நம்ம இல்லாத பாருங்கள் இந்த மாதிரி தட்டையாகவும் போடலாம். அது நம்ம விருப்பம்தாங்க, நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இப்போ வேக போட போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கணும். அந்த மாவு பூரா போட்டு வச்சுட்டு பாருங்கள், நான் காட்டுறேங்க. மொத்தமாக போட்டுட்டு இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உருட்டையாகவும் இந்த மாதிரி தட்டையாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோங்க. கேஸில் வச்சோம்னா ஒரு கடாயை வச்சு அதை வைக்கணும். பாருங்கள், இதை எடுத்து நம்ம இப்போ ஒரு வேக்காடு போட போகிறோம். ஏற்கனவே வெந்த மாவு, அதனால் ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நம்ம வேக போட்டால் போதுங்க. வெந்தப்பறம் பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் தான், எவ்வளோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது வெந்தவுடனே இப்போ நம்ம இதை வந்து எடுத்து வச்சுட போகிறோம். எடுத்துட்டு அதை வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறதால இப்போ அதே வந்து தண்ணி இப்போ நல்லா கொச்சுன்னு இருக்குது. இந்த 1 கப்பு மாவு எடுத்து வச்சுருந்தீங்களா, நம்ம அரிசி மாவு, அதை எடுத்து இப்போ இந்த மாதிரி இதை ஊற்றி நல்லா அப்படியே கரைக்கணுங்க. கட்டிவிடாமல் அப்படியே கை விடாமல் கரைச்சிட்டே இருக்கணும். இதாங்க இப்படியே நல்லா கரைச்சிட்டே இருக்கணும். நம்ம கையை விடக்கூடாது, கை விட்டோம்னா கட்டி முட்டிமாயிடும். அதனால் கை விடாமல் அப்படியே கரைச்சின்னே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதை கை விடாமல் கலரிக்கினே இருக்கணும். கை விட்டுட்டால் அப்படியே கட்டி முட்டிமாயிடும். அதனால் இதை வந்து கை விடாமல் அப்படியே கலரணுங்க. கலர்னா தான் நமக்கு வந்து அந்த கட்டி தட்டாது. கை விடாமல் இப்படி கலரிக்கினே இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி கலரிக்கினே இருக்கும்போது இந்த மாவு வெந்து நல்லா பதமாக வருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துனே இருக்கணுங்க. பாருங்கள், நம்ம கையே விடக்கூடாது. நம்ம கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு இங்கே பாருங்கள், இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்தப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள், இப்படியே இது வெந்துகிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தீங்களா, அப்படியே சர்க்கரை எடுத்து இதில் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்து அப்படியே போட்டு கலரணுங்க. இப்போ பாருங்கள், அடுத்து நல்லா சர்க்கரை போட்டு நல்லா இலகி போச்சு. இப்போ நம்ம 1 கப்பில் பால் எடுத்து வச்சுருந்தீங்களா, இந்த பாலை வந்து இதில் ஊற்றி நல்லா அப்படி கலர் எடுத்துக்கணுங்க.
இப்போ இதுக்கு தேவையான சால்ட் நம்ம போட்டுக்கணும் பாருங்கள். ஏன்னா அந்த மாவுக்கு ஃபஸ்ட்டு இடியாப்ப மாவு மாதிரி பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஆல்ரெடி சால்ட்டு போட்டாச்சு. இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கணும். சால்ட்டு போட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுடணும். கட்டி வராமல் கலரணுங்க. கட்டி வந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலரிடணும். கலரி முடிச்சுட்டு இருங்க. நம்ம தேங்காய் ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை நல்லா அப்படியே தண்ணி விட்டுட்டு அப்படியே லேசாக அப்படியே பால் பிழிஞ்ச மாதிரி அப்படியே இதை எடுத்து இதில் ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணி அதில் ஊற்றிக்கணும். இது பாரம்பரியமிக்க நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சதுங்க. இது இப்போ இதெல்லாம் யாருமே வந்து செய்கிறது கிடையாது. இதை பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ கரெக்டாக லெவலில் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இப்போ நம்ம இது வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது பாருங்கள், இது வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை எடுத்து இப்போ வந்து இதில் வந்து போட்டுருந்தாங்க. இதை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கலரி விட்டுருந்தாங்க. இது கொஞ்சம் அப்படியே நல்லா அந்த இதில் அப்படியே ஊறுதான். இது வந்து வேக போட்டதால் இது பாருங்கள் அப்படி நெத்து அப்படியே இருக்கும். அதே நம்ம இது கொதிக்க வைக்கிற தண்ணியில் போட்டோம்னா நமக்கு இந்த அளவுக்கு இது கிடைக்காதுங்க. நம்ம வேக வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கிடைக்கும். இருங்க, ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், உங்களோட அளவுக்கு நம்ம வந்து ஏலக்காய் தூள் போடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். போட்டுட்டு நம்ம இப்படி கலரி விட்டு அப்புறம் இது வந்து ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணுங்க. நம்ம போட்டதெல்லாம் இங்கே பாருங்கள், நம்ம ஒரு வேக்காடு வேக போட்ட உடனே தான் நம்மளுக்கு இங்கே நம்ம போட்ட அந்த இது பாருங்கள் பால்ஸ்லாம் அப்படியே இருக்குது. இவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. If you like these type of video, do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.